பொதுவாக நம்ம வண்டி ஓடிட்டு போகும்போது திடீர்னு போலீஸ்காரங்க பிடிச்சி லைசன்ஸ் கேட்டாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று மிஸ் ஆகிருக்கும், இல்லை வச்சுனா எடுத்து கொடுப்போம், இல்லை யாரும் லைசன்ஸே இல்லை சார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சமாளிப்போம். ஆனால் கேரளா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் 11 விதமான வாகனங்களை ஓட்டி லைசன்ஸ் இருக்கான்னு சொல்ல நம்ப முடியுதா? தன்னுடைய திருமணம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு 10th ரிசல்ட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியெல்லாம் சைக்கிள் ஓட்டவே பயப்படக்கூடியன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 11 விதமான வாகனங்கள் ஓட்டி அதற்கான லைசன்ஸுமே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1970 தன் கணவர் பார்த்தீங்கன்னா கனரா வாகனம் ஓட்டக்கூடிய டிரைவிங் ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணாங்க. டிரைவிங் கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குறவங்க எந்த விதமான வாகனங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதுக்கு அவங்களுமே வந்து உரிமை பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா 1988 அந்த ஒரு பெண் லாரி மற்றும் பஸ் ஓட்டி அவங்களுமே வந்து உரிமை பெற்றிருக்காங்க. கிரேன் முதல் ரோட் ரோலர் வரைக்குமே எல்லா விதமான வாகனமுமே வந்து நான் ஓட்டி எனக்கு வந்து லைசன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ தன் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் நானும் என் மகள்கள் மட்டும்தான் அந்த கிளாஸ் நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொல்லிட்டு அந்த பெண்ணோட பேர் மட்டும் சொல்லாமல் போயிடா அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அந்த பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா ராதாமணி. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கற விதமா ராதாமணி அம்மானு தான் அவங்களை கூப்பிடும். அப்புறம் இது போல இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.